பெண்களுடைய சக்தியை வந்து சதிவலை சிக்க விட மாட்டேன், தற்போதைய சூழலை தேச விரோதிகள் பயன்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு ராஜினாமா பண்ண அமைச்சர் சொல்றாரு. என்ன அதோட பின்னணி என்ன, எதை கோட் பண்ணி சொல்றாரு? நான் தான் சொன்னேன் இல்லையா, மாணவர்கள் வந்து ராணுவ வீரர்களை தாக்குறதையோ காவலாளிகளை தாக்குறதையோ செய்ய மாட்டாங்க. சோ ஊடுருவல்காரர்கள் உள்ள புந்துட்டாங்க, வன்முறை வந்துருச்சு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதே போல இப்ப உங்க காங்கிரஸ்ல பேசுறப்பன்னு சொன்னாங்க, எப்ப இவர் ராகுல் காந்தி உள்ள வராரோ, இவர் உள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து பிரச்சனைகள் பெரிய அளவுல வெடிக்குது, வன்முறை வந்து கிளம்புது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் பலமுறை பேசும்போது சொல்லியிருக்காரு, இந்தியாவில் ஒரு ஜென்சி புரட்சி வரணும் அப்படின்றத வந்து அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்ததா அவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸை சேர்ந்த பலரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பையா வந்து சொல்றாரு, போன தடவை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணலையா, நர்சுகள் போராட்டம் பண்ணலையா, இப்படி எல்லாம் கேட்கறாங்களே, அப்ப காங்கிரஸ் தானே அவங்க கூட திமுக கூட்டணியில் இருந்தாங்க. அப்ப எப்படி எந்த அளவுக்கு உங்க பாருங்க, இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு. இங்க நீங்க வந்து தமிழ்நாட்டில் போராட்டம் பண்றீங்க, நீட்ல இருக்கிற குளறுபடிகளை சரி பண்ணணும் அப்படிங்கறது தான் வந்து சிஜேபி வைக்கிற கோரிக்கை. ஆனா இங்க நீங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? அடுத்து திமுக பேசும்போது அவங்க வந்து சொல்றாங்க, நாங்க வந்து எதற்காக இந்த வந்து இத்தனை 1000 கோடி செலவாகுது அப்படின்றாங்க. கோச்சிங் சென்டருக்கு இவ்வளவு செலவாகுதுன்னு கவலைப்படுறவங்க ஒவ்வொரு மெடிக்கல் சீட்லயும் ஒரு சீட்டுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் வச்சு ஏழை மாணவர்கள் படிக்கவே முடியாத நிலைமையில இருந்துச்சு. இங்க இது அப்படி பார்த்தா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்க நடத்துறீங்கல்ல, போன திமுக ஆட்சியில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாலும் அரை மணி நேரம் பேப்பரை பிடிங்கிட்டு வெளியே அனுப்புனீங்களா குளறுபடி. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 9000 பேர் அட்டெண்ட் பண்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்த துப்புள்ள உங்களுக்கு, நீங்க இந்தியா முழுக்க நடக்கிற நீட்டை பத்தி பேச உங்களுக்கு இல்ல? கரெக்ட் தானே, திமுக அப்படிதானே பண்ணாங்க. அப்ப மாணவர்களோட உணவு தாக்கலையா? அத்தனை பேர் வந்து ரோட்ல வந்து ஹலோ பிஹேவியர் மருத்துவ கல்லூரி நடத்திட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கின உதயநிதி ஸ்டாலின் திமுக இப்ப அந்த நீட் நடக்குதுல, எங்க இருக்காரு உதயநிதி? எங்க போயிருக்காரு? இந்த போராட்டத்துல வந்து வகையிட்டு இருக்காரு, எதுலயே கிடையாது. அப்ப நீங்க இங்க நீட் புரட்சின்னு சொல்லிட்டு ஜென்சி டிஎம்கே போட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஜனநாயகனுக்கு எதிராக போஸ்ட் அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நீட்டுக்கு ஜனநாயகனுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு தேவை இந்த சாக்க வச்சு இங்க தமிழ்நாட்டுல ஒரு குளறுபடியை உண்டு பண்ணி ஏதாவது ஒரு ஆட்சியை கவிழ்க்கலாமா, ஏதாவது ஒரு ஜாதி பிரச்சனையை தூண்டலாமா, மத பிரச்சனையை தூண்டலாமாங்கிறதா திமுக அஜெண்டாவா இருக்கு. எப்ப ஆட்சியை கவிழ்க்கலாம் அப்படிங்கிற ஒரே எதிர்ப்பு. தப்பான தகவலை பதிவு வச்சுட்டு போயிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் வந்து நீட் வரலன்றாரு. ஜெயலலிதா அம்மையார் கோர்ட்டுக்கு போனாங்க, என்ன சொன்னாங்க, எங்களோட சிலபஸ் வந்து சரியில்லை, எங்களுக்கு 1 இயர் டைம் கொடுங்க, நாங்க சரி பண்ணிக்கிறோம். கோர்ட் என்ன சொன்னாங்க, 1 இயர் உங்களுக்கு டைம் கொடுக்கிறோம். நாங்க காங்கிரஸ்ல இருக்கிற ப சிதம்பரம் அவர்களோட மனைவி நளினி சிதம்பரம் உச்சநீதிமன்றம் போய் இந்தியா முழுக்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாங்க காங்கிரஸ்ல. அப்ப நீங்க யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? அங்க காங்கிரசும் இங்க திமுகவும் இருக்கும் பொழுது கொண்டு வந்தது நீட்ட. அப்ப நீங்க வந்து எதற்கு இதை வந்து நீங்க பிஜேபி வந்து பண்றீங்க? திட்டத்தை அது பண்ணும்போது இந்தியா முழுக்க இந்த எக்ஸாம் இருக்குன்னா இதை எப்படி ரெகுலேட் பண்ணணும், இதை எப்படி சரி பண்ணணும், மாணவர்களுக்கு எப்படி இதை ஸ்மூத் பண்ணி கொடுக்கணும் தான் பண்ணணுமே ஒழிஞ்சு எங்களால நீட்டே நாங்க இல்லாம பண்ணிடுவோம் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொல்றது அப்பட்டமா மாணவர்களை ஏமாத்துற வேலை.